பிரேமலதா விஜயகாந்த் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு பல பேர் தூங்காமல் இருக்கிறான். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கிறேன், அதிமுக இன்னைக்கு இருக்கிற நன்றி கெட்ட அதிமுக, நன்றி கெட்ட எடப்பாடி பழனிசாமி 2021 நம்மை புறக்கணித்தார். ஏன் அப்படின்னா பாமகவின் வாக்கு இருந்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம், பாஜகவோட ஆதரவோடு அப்படின்னு நினைச்சார். வட மாவட்டத்தில் வெற்றி பெற்றா போதும், தென் மாவட்டம் இப்படி போனால் பரவாயில்ல, கொங்கு மாவட்டம் இப்படி போனால் பரவாயில்ல, மேற்கில் இப்படி போனால் பரவாயில்ல, ஆனால் நாம் வெற்றி பெற்று விடணும் அப்படின்னு நினைச்சார். இன்னைக்கு 2026 நான் சொல்கிறேன், 2024 சட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு நியாயப்படி கொடுக்க வேண்டிய ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் பதவியை புறக்கணித்தார். இனியும் இந்த நன்றி கெட்ட அதிமுகவை நம்பாமல் இவர்களுக்கு சரியான பாடமும் சரியான சவுக்கடியும் கொடுக்க வேண்டும். இவர்களோடு கூட்டணி வைக்காமல் வெற்றிதான் நம் இலக்கு, வெற்றி ஒன்றே நம் இலக்கு என்று நாம் பயணிக்க வேண்டும்.